கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 37 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடவுள் மேலே முழு நம்பிக்கையாக இருந்தால் நம்ம என்ன விஷயத்துக்காக அவரை நம்பி இருக்கிறோமோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அதை நிறைவேற செய்வார் என்று சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு காரியம் நிறைவேறி ஆகணும், என் குடும்பத்துக்காக ஒரு காரியம் நிறைவேறணும், என்னுடைய மகனுக்கு ஒரு காரியம் ஆகணும், என் மகளுக்கு ஒரு காரியம் ஆகணும், அல்லது என்னோட குடும்பத்துக்கு ஒரு காரியம் நல்ல விதமாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒன்று இருக்கும். பார்த்தீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகள் எப்பொழுது ஏற்படுகிறதுனா, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் தேவைகள் அதிகமாகிக்கிட்டே வரும். வாலிபனாக இருக்கிறப்ப வேலை தேவை, வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருமணம் தேவை, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல குழந்தைகள் தேவை, குழந்தைகள் வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு படிப்பு தேவை, அந்த குழந்தைகளை படிக்க வச்சதுக்கப்புறம் அவர்களுக்கு வேலை தேடுறது தேவை, அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது ஒரு தேவை, அந்த திருமணம் பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த பேரம் பேத்திகள் எடுத்து கொஞ்சணுங்கிறது ஒரு தேவை. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு தேவை, ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிறது. இது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அதாவது நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வாசகம் எழுதியிருந்துச்சு. என்னென்னா, மருந்து கொடுப்பது மருத்துவரின் பணி, மருந்து கொடுப்பது மருத்துவரின் பணி, சுகம் கொடுப்பது தேவனின் பணி, சுகம் கொடுப்பது தேவனுடைய பணி, தேவனுடைய கிருபை, அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ நான் மருந்து, உங்களுக்கு என்ன வியாதின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் அதுக்கு மருந்து கொடுத்துருவோம். அதை சுகப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனையில் எழுதி இருக்கிறத நான் படித்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த வார்த்தை. அதுபோல் காரியத்திற்கான செயலுக்கான அது நிறைவேற வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுப்பது நம்முடைய வேலை. நாம் முயற்சி எடுக்கணும். அதை வெற்றிகரமாக நமக்கு நிறைவேற்றி தருவது கடவுளோட வேலை. இப்போ கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்ன தேவைகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமோ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நமக்கு அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். பொறுமையாக இருக்கணும் கடவுளோட சமூகத்தில். நிச்சயமாக அவர் எந்த விஷயத்தை நாம் அவரிடத்தில் முழுமையாய் ஒப்படைத்து அவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கிறோமோ, நிச்சயமாக அது எந்த காலத்தில் நமக்கு அது நிறைவேறினா பிரயோஜனமாக இருக்குமோ அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பார். இதில் மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய அனுபவசாலிகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் சரி, மற்றவருடைய அனுபவசாலிகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கக்கூடிய கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்களை போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக கடவுள் ஏற்ற காலத்தில் நமக்கு செய்வார், நாங்கள் அதை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சாட்சிகளை அவங்க சொல்லுவாங்க. அன்பானவர்களே, எதனால் நாம் முரண்படுகிறோம் என்று சொன்னால், சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு உடனடியாக நிறைவேறலையே அப்படிங்கிறதுனால நம்ம மனசுடைஞ்சிருவோம், அல்லது கோபப்படுவோம், விரக்தி அடைஞ்சிருவோம். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க, கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு செயல் என்னுடைய வீட்டில் நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும், இப்படி ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்த தேவை பூர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால்
நான் வந்து இப்படி நான் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கிறேன், நீங்கள் அதை வெற்றிகரமாக எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்புவிச்சிருங்க. ஒப்புவிச்சு தொடர்ந்து அவரிடத்துல நம்ம வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருப்போம். முயற்சி எடுத்துக்கிட்டார். அந்த வேலைக்கான முயற்சி எடுத்துகிட்டு அவரிடத்துல ஒப்புவிச்சு அவருடைய நன்பதிலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், காத்துக்கிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போயிடவே வேண்டாம். உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சு கடவுளிடத்தில் ஒப்படைச்சு ஜெபம் பண்ணிட்டு காத்துருங்க. அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாகவே அது ஏற்ற காலத்தில் நமக்கு பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் நிறைவேற்றி தருவார். தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத ஒரு விஷயம், வயிறு நிறையா சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம், நான் 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சிருக்கு, அப்போ கொண்டு வந்து நமக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்திருக்கும். அந்த பிரியாணியை எப்போது ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்லன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வயிறு நிறையா இட்லியும் தோசையும் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த பிரியாணி நமக்கு கிடைச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? பிரயோஜனம் இல்லை. நம்ம பசியாக இருக்கிறப்போ ஏற்ற காலத்தில் அது நமக்கு கிடைச்சதுனாக்கா நம்ம அதுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்கும், அதை ருசித்து சாப்பிடவும் முடியும். அதுபோல் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மையான காரியங்களும் அப்படித்தான். நாம் நிறைவடைஞ்சிருக்கிறப்பவோ நம்மளால் நாம் வந்து அதை பயன்படுத்த முடியாத நேரத்திலேயோ கண்டிப்பாக கடவுள் செய்ய மாட்டார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்கிற போது ஏற்ற காலத்தில் அது நமக்கு பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி தருவார். அன்பானவர்களே, எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரோட சமூகத்தில் ஒப்படைச்சிருங்க. ப்ரேயர் பண்ணுங்கள், அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கான முயற்சி எடுங்க. நிச்சயமாகவே அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் எங்களுடைய தேவைகளை எங்களுக்கான எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புவித்து உம்முடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்கான முயற்சியை நாங்கள் கைவிடாமல் ஆண்டவரே தொடர்ந்து அந்த முயற்சியை எடுத்து கொண்டிருக்கிறோம். நீர் ஏற்ற காலத்தில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல சுவாமி, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற அந்த வார்த்தையின் நிமித்தமாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய காரியம், எங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.